இந்த நாளிலும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர், மாறாதவர், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. உங்களுக்கும் எனக்கும் ஜீவனையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்துகிற வார்த்தை. மார்க் 6:11 இப்படி படிக்கிறோம். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் கொமாரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். When someone rejects you, shake it off. யாராவது உங்களை புறக்கணித்தாங்க அப்படின்னா அதை உதறிவிடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Do not let rejection hurt you. புறக்கணிப்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்துவதற்கு நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லோருமே நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் சொல்கிற காரியங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ ஒரு சில நேரத்தில் புறக்கணிப்பு நம்ம பார்ப்போம். உங்களுடைய காரியங்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ரிஜெக்ஷன் நம்மளை காயப்படுத்தும். அது வலியை உண்டு பண்ணும், அது சோர்வை உண்டு பண்ணும், விரக்தியை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆனால் இயேசு சீஷர்களுக்கு சொன்ன காரியத்தை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு நாம் ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அந்த வீட்டை விட்டு, அந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்கள் காலுக்கு கீழே இருக்க தூசியை அங்கே உதறி விட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் மக்களை உதறிவிடுங்கள், மக்களுடைய உறவை உதறிவிடுங்கள் அப்படிலாம் சொல்ல, அந்த தூசியை உதறி விடணும். அவங்களுடைய புறக்கணிப்பு, அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க நம்ம காயப்படுத்தின விதம், அவங்க சொன்ன சொற்கள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய எண்ணங்கள், இந்த மாதிரி யோசனைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்னா அங்கேயே உதறி விட வேண்டும். அது உங்களை காயப்படுத்துவதற்கு நீங்கள் விடக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கை மேலே ஏதோ ஒரு பூச்சி வந்து உட்காந்துருச்சு அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரம் உதறி விடுவீங்க? அந்த பூச்சியை உதறலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மணிக்கணக்காக யோசிக்க மாட்டீங்க, நாள் கணக்காக யோசிக்க மாட்டீங்க, வருஷம் கணக்காக யோசிக்க மாட்டீங்க. அது வந்து உட்கார்ந்த மாத்திரத்திலே நீங்கள் உதறி விட்டுருவீங்க. அதற்கப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க, மற்ற காரியங்களை செய்து கொண்டே இருப்பீங்க. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் புறக்கணிப்பு, காயம், அவமானம், நிந்தை, மனிதர்களுடைய வார்த்தைகள், சொல்கள், சோர்வுகள், இந்த மாதிரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போ வருதோ அதை அப்போவே உதறிவிட வேண்டும். அது உங்களை பாதிப்பதற்கு, உங்களை காயப்படுத்துவதற்கு நீங்கள் விடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அதற்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒருத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அதவே யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். உன்னிடமிருந்து உதறிவிடு. மற்ற தூசிகள் உங்கள் காலில் ஒட்டிகிட்டே இருக்கக்கூடாது, அதை உதறிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்களை பாதிக்காமல் இருக்கும். மனுஷனையே ஆண்டவர் தூசியிலிருந்து தான் படைச்சாரு. அப்போ மனிதனுடைய செயலும், புறக்கணிப்பும், வார்த்தைகளும் அது எவ்வளோ தூசியாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அவைகளை நீங்கள் பிடித்து கொண்டே இருக்கக்கூடாது, உங்களை விட்டு உதறிவிட வேண்டும். இன்றைக்கும் உதறிவிடுவதற்கு பல தூசிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால் போய் இப்போ இருந்தே, இந்த நிமிஷத்திலிருந்தே ஒவ்வொன்றாக உதறிக்கொண்டே இருங்கள். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டம் பெரிய திட்டம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கும் இந்த நாளில் பல காரியங்களை நீங்கள் உதறுவதற்கும், தேவனை பிடித்து கொள்வதற்கும், அவர் வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தில் போவதற்கு இந்த நல்ல நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.